ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் டு அசெட்னு போடுறதுக்கு பதில் என்ன பண்ணுறோம்? டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு லெஜரை, புதுசாக ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணுறோம். அந்த லெஜரில் வருஷம் என்ன பண்ணுறோம்? டெப்ரிசியேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அண்ட் அந்த அசட்டை விற்கும் போது விற்ற அசட்டுக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளவோ அதை அந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு வந்து கிரெடிட் பண்ணுறோம்? மிஷினரி அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கிரெடிட் பண்ணுறோம். கரெக்டாக இல்லையா? கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த மிஷினை விற்கிறியோ, என்னது, எந்த மிஷினை விற்கிறியோ அந்த மிஷினுக்கான காஸ்ட் எங்கே இருக்கும்? மிஷினரி அக்கௌண்ட்டில் இருக்குமா? இப்போ அந்த அசட்டை விற்கிற, அப்போ அந்த அசட்டை நீ ரிமூவ் பண்ணணுமா ரிமூவ் பண்ணக்கூடாதா? புக்கிலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணுவேன்? அசட்டுடைய நேச்சர் என்ன? டெபிட் நேச்சர். அப்போ ரிமூவ் பண்ணணுன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த அசட்டை கிரெடிட் பண்ணுவியா? கிரெடிட் பண்ணி எங்கே டெபிட் பண்ணணும்? புதுசாக ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணிக்கணும். மிஷினரி டிஸ்போசல்னு. விற்கிற மிஷின் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம். என்ன பண்ணுறோம்? விற்கிற மிஷின் எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ என்ன பண்ணுறோம்? இங்கே கிரெடிட் பண்ணி இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? நீ டெபிட் பண்ணணும். ஒரு கிரெடிட் ஆனால் ஒரு டெபிட் ஆகணும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்போ என்ன பண்ணுறோம்? விற்கிற மிஷினை அந்த காஸ்ட்டை தூக்கி எடுத்துகிட்டு வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோம்? மிஷினரி டிஸ்போசலில் வச்சுக்கிறோம் காஸ்ட்டை. இப்போ விற்க போகிறோம், ஓகேவா? அப்போ விற்க போகும்போது அதுக்கான டெப்ரிசியேஷன் நீ மைனஸ் பண்ணியிருக்கணுமா மைனஸ் பண்ணியிருக்கூடாதா? மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன பண்ணுவேன்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணுவேன். மிஷினரி டிஸ்போசலை இப்போ என்ன பண்ணணும்? நீ கிரெடிட் பண்ணணும். ஏன்னா விற்கிற மிஷினுக்கான காஸ்ட் இப்போ எங்கே இருக்குது? மிஷினரி டிஸ்போசலுக்குள்ளே இருக்குது. என்னம்மா சுஜிதா வேன் முடிக்கிற? என்னாச்சு? ஒழுங்காக அட்டன்டிவாக கவனி. என்னாச்சு? புரியுதா இல்லையா? ஒன்றுமே பெருசாக பேசலை. கரெக்டாக இல்லையா? விற்கிற மிஷினைக்கான காஸ்ட்னா என்ன? வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சோ அந்த காஸ்ட். இப்போ 12,80,000 இருந்துச்சா? அப்போ 80,000 மிஷினரி நான் விற்க போகிறேன். அப்போது இதில் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? 12 lakh இருக்குமா? இப்போ 80,000 விற்க போகிறேன். அப்போ இதுலேருந்து 80,000 நான் ரிமூவ் பண்ணணுமா ரிமூவ் பண்ணக்கூடாதா? ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி எங்கே கொண்டு வந்துடுறேன்? டிஸ்போசலில் 80,000 கொண்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 8,000 ஒன்று, 7,200 ஒன்று, 3,241. டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 17,000 16,000 மூணுத்தையும் ஆட் பண்ணி சொல்லு. 8 7,200 8,000 7,200 18,440 18,440 டெபிட் பண்ணிடணும், கிரெடிட் பண்ணிடணும். ஆனால் எங்கே டெபிட் பண்ணுவேன்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை அதே தான். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணி மிஷினரியை கிரெடிட் பண்ணுறதுக்கு பதில் இப்போ எங்கே கிரெடிட் பண்ணுற? மிஷினரி டிஸ்போசலை கிரெடிட் பண்ணுற. மிஷினரி டிஸ்போசல் ஒன்றுமே கிடையாது, ஒரு தனி லெஜர் அக்கௌண்ட். அந்த லெஜர் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா இந்த சேல் என்ட்ரியை தூக்கிட்டு வந்து மிஷினரியில் போடாமல் விற்ற மிஷினுக்கான காஸ்ட் எவ்வளவோ அதை ரிமூவ் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோம்? மிஷினரி டிஸ்போசலில் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். எந்த மிஷினை விற்றமோ அதுக்கான காஸ்ட்டை அசட் அக்கௌண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோம்? மிஷினரி டிஸ்போசலில் வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் விற்க போகிறோம். இப்போ நீ ஃபஸ்ட்டு எது விற்கணும்னு தெரியணும் உனக்கு, கரெக்டாக இல்லையா? அதனால என்ன பண்ணுற? எதை விற்க போறியோ அதை மட்டும் தூக்கிட்டு வந்து தனியாக வைப்பியா மாட்டியா? அந்த மாதிரி அதுக்கான காஸ்ட்டை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுற? டிஸ்போசலில் தனியாக வச்சுக்கிற. அதுக்கப்புறமா என்ன பண்ணுற? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணுற. எவ்வளோ டெப்ரிசியேஷனோ அந்த டெப்ரிசியேஷன் என்ட்ரி பாஸ் பண்ணுற. இதுக்கப்புறமா சேல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். சேல் இப்போ எங்கே பாஸ் பண்ணுவேன்? நார்மலாக என்ன போடுவேன்? சேல் டு கேஷ் டு மிஷின் போடுவியா? இங்கே என்ன போடணும்? கேஷ் டு மிஷின் டிஸ்போசல் போடணும். ஏன்? காசு எங்கே இருக்குது? இப்போது டிஸ்போசல் அக்கௌண்ட்டில் இருக்குது. புரியுதா? டிஸ்போசல்னால் விற்க போகிறது தான் என்னது? டிஸ்போசல். மிஷின்னா லைவாக இருக்கிறது மிஷின். அப்போது விற்க போகிறத தனியாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர, தனியாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து அந்த அக்கௌண்ட்டில் இப்போ பாஸ் பண்ண எல்லா என்ட்ரியுமே பாஸ் பண்ணுற. ஸோ தட் உனக்கு என்ன ஆகும்? மிஷினரி அக்கௌண்ட் எப்பவுமே காஸ்ட் மட்டும்தான் இருக்கும், சேல் என்ட்ரியே வராது அதுக்குள்ளே. டெப்ரிசியேஷனில் எப்பவுமே என்டையர் டெப்ரிசியேஷன் ஆட் ஆகிட்டே வரும், வேறு எதுவுமே அதுக்குள்ளே வராது. ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில். நார்மல் டெப்ரிசியேஷனில் டெப்ரிசியேஷன் எங்கே போயிடும்? P&Lக்கு போயிடும். அப்போ விற்க போகிற என்ட்ரிஸ் எல்லாமே எதுக்குள்ளே வரும்? டிஸ்போசலுக்குள்ளே வரும். அதுதான் மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட்.
கிளியரா? எந்த அசட்டை விற்கிறியோ அந்த அசட்டுக்கான காஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எங்கே கொண்டு வந்துடுற? டிஸ்போசலுக்கு கொண்டு வந்துடுற. அப்போ அசட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், டிஸ்போசல் டெபிட் ஆகும். இதுக்கப்புறம் நார்மல் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் டு மிஷினரி போட்டதுக்கு பதில் என்ன போடுவேன்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் டு மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட்டுன்னு போடுவேன். அதுக்கப்புறமா சேல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். சேல் என்ட்ரியுமே எதுக்குள்ளே பாஸ் பண்ணுவேன்? மிஷினரி டிஸ்போசல்குள்ளே தான் பாஸ் பண்ணணும். இது எல்லாமே சேமு, வேறு எதுவுமே புதுசாக கிடையாது. என்ன பண்ணுற? அடிஷ்னலாக ஒரு நடுவில் ஒரு என்ட்ரி மட்டும் பாஸ் பண்ணுறேன். என்ன என்ட்ரி? மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட். எதை விற்க போறியோ அப்போ அதுக்கு மட்டும் என்ன பாஸ் பண்ணுற? மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறேன். அப்போ மிஷினரி டிஸ்போசல் டெபிட் ஆகிடும், மிஷினரி கிரெடிட் ஆகிடும். மிஷினரியிலேருந்து வெளியே போயிடுச்சு, மிஷினரி டிஸ்போசலுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அந்த மிஷின் விற்கிற மிஷினுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுற? நீ சேல் என்ட்ரி பாஸ் பண்ணுற. கிளியரா? கஷ்டமாக இருக்கா? நம்ம சுஜிதா பாரு, என்ட்ரி பாரு, புரியுதா பாரு? அவங்க பாஸ் பண்ணியிருக்க என்ட்ரி, விற்றதுக்கானது என்ட்ரி. ரொம்ப ரொம்ப ஈஸிம்மா, ஒன்றுமே இல்லைம்மா. டெப்ரிசியேஷனை கேல்குலேஷன் பண்ணிட்டினாலே அதுக்கப்புறம் என்ட்ரி எல்லாமே ஈஸி தான். டேட் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு. டேட் வைஸ் கேல்குலேட் பண்ணணும். விற்கிற மிஷின் எவ்வளோ? 80,000. அதை காஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களா பாரு. பை மிஷினரி டிஸ்போசல் 80,000 என்ட்ரி போட்டிருக்காங்களா? அதை மிஷினரி டிஸ்போசலில் டெபிட் பண்ணியிருக்காங்களா? போய் பாரு, பண்ணியிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எங்கே டெபிட் பண்ணணும்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் டெபிட் பண்ணணுமா? எவ்வளோ? 18,440 டெபிட் பண்ணியிருக்காங்களா? அது எங்கே கிரெடிட் பண்ணியிருக்காங்க? மிஷினரி டிஸ்போசலில் கிரெடிட் பண்ணியிருக்காங்களா? அப்போனா புக் வேல்யூ கிடச்சிச்சு அவனுக்கு. காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா புக் வேல்யூ கிடச்சிருமா? இப்போ சேல் என்ட்ரி பாஸ் பண்ணணுமா? சேல் என்ட்ரி என்ன? கேஷ் டு மிஷினரி டிஸ்போசல். கேஷ் எவ்வளோ? 45,000. மிஷினரி டிஸ்போசல் கிரெடிட் ஆகுமா? லாஸா இல்லையா நமக்கு? இது லாஸு. ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி டிஸ்போசல். அப்போ மிஷினரி டிஸ்போசல் கிரெடிட் ஆகுமா? கிளியரா? புரிஞ்சுதா? அதான் பை P&Lனு போட்டிருப்பாங்க. என்னம்மா, ஓகேவா? புரியுதா? ஓகேவா? கிளியரா? ஒன்றுமே கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். சரியா? மிஷினரி டிஸ்போசல் இதோட முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த கொஷின்லாம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. உனக்கு கொஷினில் டிஸ்போசல் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் நீ டிஸ்போசல் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே கேட்கலனா நீ நார்மலாக மிஷினரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டு போயிடலாம். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கேட்கலனா நீ நார்மலாக ஃபஸ்ட்டு போடுவல்ல, 7th இல்லஸ்ட்ரேஷன் போட்டல, அந்த மாதிரி போட்டு போயிடலாம். மிஷின் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் கேட்குறாங்கன்னா நீ என்ன பண்ணி ஆகணும்? ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அங்கே நீ ஓப்பன் பண்ணலன்னா உனக்கு ஸ்டெப் மார்க் அவுட் ஆகிடும். கிளியரா? புரியுதா? ஏன்னா மிஷினரியில் நீ டெப்ரிசியேஷன் கிரெடிட் பண்ணக்கூடாது, அங்கேயுமே மிஸ்டேக் போட்டுருவாங்க. கிளியரானா சொல்கிறேன்னு? ஒன்று ஃபஸ்ட்டு வே என்ன? டேரெக்டாக மிஷினரி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறது டெப்ரிசியேஷனை. செகண்ட் வே என்ன? டெப்ரிசியேஷனுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வருது. லாஸ்ட் வே என்ன? விற்கும் போது அந்த வித்த அசட்டுக்கான காஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா டெப்ரிசியேஷனை சார்ஜ் பண்ணுறது. இந்த 3 வே தான் இருக்குது. அதை தவிர்த்து கேல்குலேஷன் எத்தனை வேலை பண்ணலாம்? SLM, WDV, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு மெத்தடு, டெப்ளீஷன் மெத்தடு, சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட்ஸ் மெத்தடு, யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு மெத்தடு. அதான் அது சொல்லிட்டேன்னா யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு 5 வேலை பண்ணலாம். டெப்ளீஷன் சொல்லிட்டேன்னா ஓகேவா? ஸோ இந்த 5 வேலை என்ன பண்ணலாம்? டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணலாம். கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த டெப்ரிசியேஷனை இந்த 3 வேலை அக்கௌண்ட் பண்ணலாம். கரெக்டாக? 5 வேலை டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணலாம். கேல்குலேட் பண்ண டெப்ரிசியேஷனை எத்தனை வேலை அக்கௌண்ட் பண்ணலாம்? இந்த 3 வேலை அக்கௌண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாரிட்டி நீ கொண்டு வரணும். ஒவ்வொரு சாப்டரும் நான் சொல்லுது, இதனுடைய ஓவர் வியூ என்ன, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்போ நம்ம பார்க்குறோமா, டிஸ்ஆனர்ட் என்டார்ஸ்டு பில் டிஸ்ஆனர் ஆனால் என்ன என்ட்ரி, டிஸ்கவுண்டட் பில் டிஸ்ஆனர் ஆனால் என்ன என்ட்ரி, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? நீ அப்போ அந்த ஒரு லைனை நான் தனித்தனியாக ஒவ்வொரு லைனாக கொஷினாக கொடுத்தது அவன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேராகிராஃபாக உனக்கு கொடுத்துருக்கான். கரெக்டாக இல்லையா? நோட்டிங் சார்ஜஸ்க்கு என்ன என்ட்ரி எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் என்ன பண்ணியிருக்கான் அவன்? ஒரு சிங்கிள் பேராகிராஃபாக கொடுத்துருக்கான். அப்போ அந்த பேராகிராஃபை படித்து பார்க்கும்போது நீ இந்த ஈச் அண்ட் எவ்ரி லைன் மைண்டில் போய் பின்னாடி கம்பேர் பண்ணும். நம்ம நோட்ஸில் இது எழுதியிருக்கோமே, அப்போ இதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்றது நீ கம்பேர் பண்ணினா உனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீ ஃபஸ்ட்டு அந்த 20 என்ட்ரிஸும் தரவாக தெரியணும் உனக்கு. இதுதான் என்ட்ரி, அதுதான் என்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு என்ன பண்ண முடியும்? ஈஸியாக பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போட முடியும்.
கிளியரா? ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் கிடையாது, பார்க்க தான் கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். எவனை டெபிட் பண்ணணும் எவனை கிரெடிட் பண்ணணும், அவ்வளோதான், அந்த டாப்பிக்கே முடிஞ்சிச்சு. நமக்கு அசட்டா லயபிலிட்டியா, காசு வந்திருக்கா வரலையா, வரலன்னா ரிசீவபிள், வந்துச்சுன்னா கேஷு. சொன்னல என்டையர் அக்கௌண்ட்ஸே இந்த 4 விஷயத்தில் அடக்கலாம், ப்ரொவைடட் உங்களுக்கு என்டையர் கான்செப்டும் புரியுது. இது அசட்டா லயபிலிட்டியா, எக்ஸ்பென்சஸா, இன்கமா, கேஷ் ரிசீவ்டா, கேஷ் பெய்டா அப்படின்றது உன்னால் கிளாஸிஃபை பண்ண முடியுது. இந்த 6 விஷயத்துக்குள்ளே உன்னால் யோசிக்க முடியுதுன்னா உனக்கு என்டையர் அக்கௌண்ட்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். அது எப்படி யோசிக்கணும்னு கூட நான் உனக்கு ஃபஸ்ட் டே சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டாக இல்லையா? கேஷ் ரிசீவ்டுனா கேஷை கண்டிப்பாக டெபிட் பண்ணிவிடு, இன்னொரு அக்கௌண்ட் யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்குமோ அவனை கிரெடிட் பண்ணு, எதனால் ரிசீவ் பண்ணியிருக்குமோ அதை கிரெடிட் பண்ணு சொன்னேன்னா இல்லையா? அதே மாதிரி பெய்டு. ஸோ இந்த 6 விஷயத்துக்குள்ளே உன்னால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் ஃபைனல் லெவல் கூட உன்னால் போட முடியும். இதை தவிர்த்து அக்கௌண்ட்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ப்ரொவைடட் நீ இந்த 6 விஷயத்துக்குள்ளே லிங்க் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இதை தவிர்த்து அக்கௌண்ட்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. அதில் நீ கிரிப் வரணும். அப்போனா நீ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை பார்த்து இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரின்னு பக்காவாக சொல்ல தெரியணும் உனக்கு. புரியுதா? அந்த கிரிப் ஒன்ஸ் உன் கைக்கு கிடைச்சிச்சுன்னா நீ என்றைக்குமே மிஸ்டேக் பண்ணவே மாட்டேன். எப்போ எப்படி கேட்டாலும் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ லோகநாதன் கிட்ட அன்றைக்கி ஒன்று கேட்டால என்டார்சி பில் அப்படின்னு ஒன்று கேட்டால, அப்படி கேட்டால் கூட உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். என்னன்னா மைண்டில் அது ஃபாஸ்ட்டாக நான் கொஷின் சொல்லும் போதே டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, கடைசியாக என்கிட்ட பில் இருக்குது அப்படின்னு நீ ப்ராசஸ் பண்ணினா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அந்த ஸ்பீடு வரணும்னா நம்பர் ஆஃப் ப்ராக்டிசஸ் அதிகமாக பண்ணியிருக்கணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க புக்கில்? சேஞ்ச் இன் த மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி, பயப்படவே தேவையில்லை. ஓகேவா? இப்போ ஒரு அசெட் இருக்குது, அந்த அசெட்டை ஃபஸ்ட்டு எஸ்எல்எம்மில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க கம்பெனி. ஓகேவா? 1 lakh அசெட்டுடைய காஸ்ட்டு 2 years எஸ்எல்எம்மை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. 3rd year WDVக்கு மாற்றணும்னு நினைக்கிறாங்க. 2 years என்ன பண்ணிட்டுருக்காங்க? எஸ்எல்எம்மில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. 3rd year WDVக்கு மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நீ ஃபஸ்ட்டு 2 year எவ்வளோ டெப்ரிசியேஷன் போட்டிருப்பாங்க? கரெக்டா? 3rd year பிகினிங்கில் 80,000 இருக்குமா? அப்போது 3rd yearனு சொல்லும்போது 3rd yearக்கு நீ டெப்ரிசியேஷன் போடக்கூடாது, ஏன்னா 3rd year மாற்றுறாங்க. அப்போ மாற்றும் போதே உன் புக்ஸில் P&L நீ என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? அப்போ 3rd year, இப்போ 3rd year சேஞ்ச் பண்ணுறாங்கம்மா. அப்போ 3rd year சேஞ்ச் பண்ணும்போது எப்போ டெப்ரிசியேஷன் போடுவாங்க? 1st January போடுவாங்களா, இல்லை 31st December போடுவாங்களா? 31st December. 1st April போடுவாங்களா, 31st March போடுவாங்களா? 31st March. அப்போ 31st March தானே சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ 3rd year எண்டில் சேஞ்ச் பண்ணாலும் பரவாயில்ல, 3rd year பிகினிங்கில் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்? 3rd yearலேருந்து WDV ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ WDV படி 3rd year எவ்வளோ டெப்ரிசியேஷன் வரும் உனக்கு? 8,000 வரும். 4th year எவ்வளோ வரும்? 7,200 வரும். கிளியரா? அப்போ 3rd year P&Lக்கு எவ்வளோ போகணும்? 8,000 தான் போகணும். அதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டினில், P&Lக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னு கேட்பாங்க. P&Lக்கு எவ்வளோ போகணும்? 8,000 போனால் போதும். கிளியரா? புரியுதா? ஃபஸ்ட்டு 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கு நீ? ஃபஸ்ட்டு 2 வருஷம் எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணுற, 3rd year நீ சேஞ்ச் பண்ணுற. புரியுதா? நெக்ஸ்ட்டு நீ WDV ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, 4th year நீ என்ன பண்ணுற? எஸ்எல்எம்க்கு கன்வெர்ட் பண்ணுற. சேம் 1 lakh 10%. அப்போ என்ன பண்ணியிருப்ப? ஃபஸ்ட்டு 3 years புக் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 10,000, 9,000, 8,100 இருக்கும் டெப்ரிசியேஷன். எப்படி பண்ண? மைனஸ் பண்ணோம். 1 lakhல 10,000 போச்சுன்னா 90,000, 90,000ல் 9,000 போச்சுன்னா 81,000, 81,000ல் 10% என்ன? 8,100. ஏன்னா 4th year சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இப்போ 4th year பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோமா இருக்கும்? டக்குன்னு போடுங்க, ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க? தூக்கம் வருதா? மைனஸ் பண்ணணும். டெப்ரிசியேஷன் எவ்வளோ பாருக்கு? 70 காட்டு. 72,000
900. ஓகேவா? இப்போ நீ எஸ்எல்எம்க்கு போகணும். எஸ்எல்எம் படி என்ன பண்ணணும்? எல்லா வருஷமும் சேம் டெப்ரிசியேஷன் வரணும். கரெக்டாக இல்லையா? அப்போ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த மிஷினரி எத்தனை வருஷம்னு பார்க்கணும். இப்போ 10 years யூஸ்ஃபுல் லைஃப்னு வச்சுக்கோயேன். ஆல்ரெடி 3 yearsக்கு நீ டெப்ரிசியேஷன் போட்டு, அப்போ பேலன்ஸ் எத்தனை இயர் இருக்குது நமக்கு? 7 years இருக்குது. அப்போ டிவைடட் பை 7 என்ன வருது ஆன்சரு? 10. இதை எவ்ரி இயர் என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷனாக நீ சார்ஜ் பண்ணணும். கிளியரா? புரியுதா? எஸ்எல்எம் டு டபிள்யூடிபி போனால் என்ன பண்ணணும்? ஒன்றுமே நம்ம மாற்ற தேவையில்லை. அப்படியே டெப்ரிசியேஷனை கேல்குலேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? டிவைடட் பை பர்சன்டேஜ் அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். இதுவே டபிள்யூடிபி டு எஸ்எல்எம் போனீங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு புக் வேல்யூ அசைன் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃபால் டிவைட் பண்ணினா என்ன கிடச்சிடும் உனக்கு? உனக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னு கிடச்சிரும். கிளியரா? ஓகேவா? இதுவே ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் போட்டிருப்போம். அப்போ அதுபடி தான் இங்கே டெப்ரிசியேஷன் நீ மைனஸ் பண்ணிட்டு வந்திருப்ப. புரியுதா? அதே மாதிரி இப்போ நீ டபிள்யூடிபிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ போட்டு பர்சன்டேஜ் அப்படியே போட்டுக்கணும். பர்சன்டேஜ் அவங்க ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா நீ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? இந்த வேல்யூலேருந்தே நீ அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். கிளியரா? 80,000லேருந்து அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். புரியுதா? நீ எஸ்எல்எம் மாறும்போது என்ன பண்ணணும்? காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பண்ணிவிட்டு எஸ்எல்எம்க்கு இங்கேருந்து காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ பண்ணிவிட்டு இந்த டெப்ரிசியேஷன் போட்டிருப்பேன். இங்கேருந்து பண்ணும்போது எதுவும் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அப்படியே டிவைடட் பை 7 போட்டு என்ன பண்ணிக்கணும்? நீ ஆன்சர் கொண்டு வந்துடணும். கிளியரா? புரியுதா? கொஷின் பாரு. கொஷின் நம்பர் என்னப்பா? 10ஆ? ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனியாக போடு. எந்த டேட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தனித்தனியாக கால்குலேட் பண்ணு.
ஃபஸ்ட்டு என்னப்பா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க? WDV ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா? அப்போ WDV படி டெப்ரிசியேஷன் எவ்வளவோ அந்த பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிட்டு வருவாங்களா? எந்த இயரில் மாற்றுறாங்களோ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க? SLM ஃபாலோ பண்ணுவாங்க. எத்தனை வருஷம்? 2021 சேஞ்ச் பண்ணுறாங்களா? அப்போ 2021 வரைக்கும் புக் வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு இனிமேல் என்ன பண்ணுவேன், நியூ மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படியே டேரக்டாக அப்ளை பண்ணிப்பேன். ஓகேவா? கிளியரா?
இதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு லெசன் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்பல்சரியில் கேட்குறாங்கம்மா இப்போ டெப்ரிசியேஷன் கொஷினை. ஓகேவா? முன்னெல்லாம் கம்பல்சரியில் கேட்கல, ரீசெண்டாக கரெக்டாக கம்பல்சரியில் கேட்குறாங்க. அப்போ பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து வாங்கி மிஷின் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ ரிப்பேர் பண்ணிடுற, அது பண்ணக்கூடாது. ஓகேவா? வாங்கும் போதே பண்ணுறேன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். வாங்கும் போதே பண்ண கேபிடலைஸ் அதுக்கப்புறம் பண்ண சொல்லிங்க. நீ வாங்கிட்ட 3 months சும்மா வச்சிருக்க, ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். 3 months யூஸே பண்ண முடியல, ஆனால் வாங்கி அப்படியே வச்சிருக்க, ரிப்பேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆட் பண்ணிட்டாரு. ஆனால் அது அந்த ரிப்பேர் வந்து ஒரு மேஜர் காஸ்ட்டாக இருக்குன்னா ஆட் பண்ணலாம். அந்த ரிப்பேர் வந்து இப்போ ஒரு மிஷினரி வேல்யூ 10 lakhs, அந்த ரிப்பேரே 1 lakh ஆயிருக்கு. அந்த ரிப்பேர் பண்ணாமல் முன்னால் அந்த மிஷினரி ஃபர்தராக மறுபடியும் பண்ண முடியாது அப்படின்னா அதை ஆட் பண்ணலாம். பட் நார்மல் ரிப்பேர்ஸு, ஸ்க்ரூ கனெக்டன்ஸு, சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, க்ளீன் பண்ணுறேன் அதெல்லாம் நீ ஆட் பண்ணக்கூடாது. அதுவும் ரிப்பேர்ஸ் தான் வரும், ஆயில் போடுறது அதெல்லாம் நீ ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மேஜர் பார்ட்டு அந்த ஒரு மிஷினரியை நீ எஃபிஷியன்சிக்காக நீ ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா ஆட் பண்ணலாம். பட் நார்மல் ரிப்பேர்ஸை ஆட் பண்ணக்கூடாது. நார்மல் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் ஆட் பண்ணக்கூடாது. 10 லட்சம் மிஷின் நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோன்னா கூட ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மேஜர் காஸ்ட்டாக இருக்கும், ஒரு 50,000 1 lakh 10,000 அந்த மாதிரி இருக்குன்னா நீ ஆட் பண்ணலாம். ஓகே, அது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஃபர்தர் எஃபிஷியன்சிக்காக நான் பண்ணியிருக்கேன், ஆர் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்காக இதை ஆட் பண்ணி இந்த ரிப்பேர்ஸ் இன்கர் பண்ணியிருக்கேன், ஆர் இந்த ரிப்பேர்ஸ் வந்து நெசசரி ஃபார் ஒர்க்கிங் கண்டிஷன் அந்த மாதிரிலாம் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீ ஆட் பண்ணலாம். இல்லைனா ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம மட்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கும்போது அது என்ன எப்படி எதெல்லாம் நீ கேபிட்டலாக ட்ரீட் பண்ணணும், எதெல்லாம் ரெவன்யூவாக ட்ரீட் பண்ணணுன்றது அவங்க பார்க்கணும். கிளாசிஃபிகேஷன்